ஸ்கூல்ல நமக்கு கொடுத்த தண்டனை வெறும் தண்டனை அல்ல. அது உலகம் தரம் வாய்ந்த யோகா. இன்னைக்கு உலகம் இதை சூப்பர் பிரெயின் யோகான்னு கொண்டாடுது. ஆனா இது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷம். இதை எப்படி சரியா செய்யறதுங்கிறத பார்ப்போம். இடது கை வலது காதையும் வலது கை இடது காதையும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கீழே போகணும். வெளியில விட்டுக்கிட்டே மேலே வரணும். இதை செய்யும் பொழுது மூளையோட இடது மற்றும் வலது பக்கங்கள் சமநிலைப்படும். அதாவது இங்கிலீஷ்ல சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும்போது ஞாபக சக்தி பல மடங்கு அதிகமாகும். படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த தோப்பு கரணத்தை நாம ஏன் விநாயகர் கிட்ட செய்யறோம்? இதுல தான் ஒரு மிகப்பெரிய யோக ரகசியம் அடங்கியிருக்கு. மூலாதார சக்கரம். அதாவது இந்த தோப்பு கரணம் போடும் பொழுது நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். இதை தான் மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. மூல என்றால் அடிப்படை, ஆதாரம் என்றால் அஸ்திவாரம். ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க அதன் அஸ்திவாரம் முக்கியம். அதுபோல நம் உடல் மற்றும் மனதின் அஸ்திவாரம் இந்த சக்கரம்தான். நம் உயிர் சக்தியின் உறைவிடமான இந்த மூலாதாரத்தின் கடவுள்தான் விநாயகர். அவரை நம்ம ஒரு கேட் கீப்பர்னு சொல்லலாம். இந்த சக்தி மேலெழும்பும் பொழுதுதான் நமக்குள்ள உட்கலந்த அந்த ஜோதிய, அந்த தெய்வீக சக்திய நம்மளால உணர முடியும். இத ஒரு குருவின் மேற்பார்வையோடு தான் செய்யணும். எப்படி ஒரு அணு உலை மிகவும் சக்தி வாய்ந்ததோ, ஆனா தவறுதல் நடக்கும் பொழுது அதுவே ஆபத்தானதா போய் முடியும். அதுபோலதான் இந்த சக்தியும். குருவின் மேற்பார்வையில் இத பயிற்சி செய்யுங்கள். இது போன்ற யோக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். நன்றி. ஆத்ம வணக்கம்.